ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா பேசும்போது, "அப்படித்தான் நான் சொன்னேன். அப்படிதான் நான் பண்ணுவேன். ஐயோ! அப்படிதாங்க எழுதியிருக்கு." இந்த மாரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பர்ட்டிகுலர் வார்த்தைய நம்ம இங்கிலீஷ்ல எந்த மாரி சினாரியோல யூஸ் பண்ணணும்? ஏன்னா பொத்தாம் பொதுவாலாம் யூஸ் பண்ண முடியாது. எந்த மாரி சிச்சுவேஷன் வந்தா நம்ம யூஸ் பண்ணலாம்? என்ன டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன மாரி மீனிங்ல அது வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா இன்னைக்கு பார்த்துரலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இத நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எஃபெக்டிவ் வே வந்து உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா ரொம்ப சகஜமா, நேச்சுரலா நம்ம லாங்குவேஜ் இருக்கிறதுக்கு. அப்ப இதற்கான ஈக்குவலன்ட்டான டெர்ம நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணாலும், இங்கிலீஷ் லாங்குவேஜும் நேச்சுரலா இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா, நம்ம இப்ப ஏதோ ஒரு விஷயம் பேசுறோம். அந்த விஷயம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா, "அப்படித்தான் இதுவும் இயங்குகிறது. அப்படித்தான் இவரை நாங்கள் பார்த்தோம். ஓகே. அப்படித்தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு." அப்படின்னு ஆல்ரெடி நடந்த ஒரு சம்பவத்த சொல்லி, அந்த சம்பவத்தை போலத்தான் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நாம அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் குடுப்போம். ஓகே. அப்ப அப்படித்தான் நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்லணும்? எதை போல? அப்படித்தான் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றோம் ஒரு விஷயத்த போல அப்படின்ட்டு. அப்ப அப்படித்தான் அப்படின்னா, எந்த விஷயத்த வச்சு நம்ம பேசிக்கா பேசுறோமோ, அந்த விஷயத்த சொல்லிட்டு, அதற்கடுத்து இந்த அப்படித்தான் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ட போட்டுட்டு, நாம அதற்கடுத்து ஒரு சென்டென்ஸ போடுவோம் தமிழ்லயே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஃபீச்சர்ஸ் வேணும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு மொபைல்ல தான் இருக்கு. ஆனா, அந்த ஃபீச்சர் இருக்க ஒரு மொபைல் ஃபோன நீங்க தேடுறீங்க. ஒரு 15,000க்குள்ள எனக்கு கிடைக்கணும் அப்டின்ட்டு. அப்போ ஒரு கடையில போய் கேட்குறீங்க. அந்த பர்ட்டிகுலர் மொபைல் இருக்கு பார்த்தீங்களா, அட்வான்ஸ் மொபைல். அதுல அந்த ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல இதுலயும் இருக்கா? இருந்தா காட்டுங்க அப்டின்னு நீங்க கேட்குறீங்க. அப்போ என்ன பண்றாருன்னா, நீங்க கேட்ட அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன் இவர காட்டி, சார் அந்த மொபைல்ல அந்த ஆப்ஷன் எப்படி வேலை செய்யுதோ, அப்படித்தான் இதுலயும் இது வேலை செய்யுது அப்டின்னு சொல்லுவாரு. அப்படித்தான் அப்டின்னா, அங்க எப்படி இருக்கோ அப்படித்தான். அதான் அர்த்தம். அப்படித்தான்னா, இன்னொரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதைப் போலத்தான் இதுவும் நடக்கிறதுன்னு அர்த்தம். இத இன்னும் நல்ல ஒரு தூய தமிழ்ல சொன்னா, அவ்வாறு தான் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வரும். ஏன்னா, இது நம்ம வழக்கு தமிழ்ல அப்படித்தாங்க. ஓகே, அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால், தூய தமிழ் எடுத்துட்டோம்னா, அவ்வாறு தான் அப்படிங்கிற டோன்ல நீங்க டெக்ஸ்ட்ல பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த மாரி வார்த்தை, அப்படித்தான், அதனால தான், அதைத்தான், இப்படி நெறைய வார்த்தைகள் இருக்குல்ல. இதற்கெல்லாம் நீங்க ஆங்கிலத்தில சொல்லும்பொழுது ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்களேன். அதனால தான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான். உடனே அத கேள்வியா மாத்துங்க. அதனால தான், எதனால தான்? அப்ப அதனால், எதனால், எதனால்னா வை. அப்ப தட்ஸ் வை. அதைத்தான், அதை, எதை? எதைன்னா வாட் நம்ம கேட்போம். அப்ப தட்ஸ் வாட். ஓகே. அதே மாதிரி அப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படித்தான், அப்படி, எப்படி? எப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன? ஹவ். அப்ப ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த வார்த்தையோட ரூட் வேர்ட் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, தட்ஸ் ஹவ். அவ்வளோதான். தட்ஸ் ஹவ். இதுதான் ரூட் வேர்ட். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சம்பவத்த பத்தி பேசுறோமோ அந்த சம்பவத்தோட ஒரு சென்டென்ஸ். ஓகே. எத பத்தி பேசுறோமோ அதோட சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் மாரி தான் இது இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல இருக்க சம்பவத்தை போல தான் இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த தட்ஸ் ஹவ்ங்கிற வார்த்தைய போட்டு, இதற்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்ட், வெர்ப் வேற என்ன வேணுமோ அத போட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு சென்டென்ஸ் வேணும். அததான் நம்ம சிம்பிளா சொல்றோம். ஓகே. தட்ஸ் ஹவ். அதைத் தொடர்ந்து ஒரு சப்ஜெக்ட், அதைத் தொடர்ந்து ஒரு வெர்ப். மீதி அந்த வாக்கியத்துல என்னென்ன வார்த்தை தேவைப்படுதோ அத போட்டுக்கலாம். ஆனால் தட்ஸ் ஹவ்வை தொடர்ந்து சப்ஜெக்ட், வெர்ப் தான் வரணும். இதுதான் ஃபிக்ஸ்டு ஃபார்ம். ஓகே. முன்னாடி நமக்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். இந்த சென்டென்ஸ பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வார்த்தை போடப் போறோம். ஓகே. இந்த சென்டென்ஸ பேஸ் பண்ணி தான் அந்த வார்த்தை. அப்போ நாம வந்து ஒரு கோர்வையா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 சென்டென்ஸஸ சேர்த்து இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? அண்டு சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சிம்பிளாவே சொல்லிருவோம். அப்படித்தான் இதுல போட்டிருக்கு. அப்படித்தான் அவனும் சொன்னான் அப்படின்னு சிம்பிளாவே சொல்லிருவோம். அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, முன்னாடி எந்த சென்டென்ஸ் தேவை கிடையாது. தட்ஸ் ஹவ்ன்னு போட்டுட்டு, அதைத் தொடர்ந்து ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் ஒரு வெர்ப், அப்புறம் மீதி வர வார்த்தைகள். ஓகே. எப்போ நம்ம தனியா சொல்லும்பொழுது, அப்படித்தான் நானும் நெனச்சேன். ஏதாவது தனியாவே சொல்றோம் பார்த்தீங்களா? அவங்க அவன வந்து திருடன்னு சொன்னாங்க. அப்படித்தான் நானும் நெனச்சேன். அப்ப அவங்க அவன திருடன்னு சொன்னாங்க. அப்படித்தான் நானும் நெனச்சேன் அப்படிங்கிற 2 சென்டென்ஸ் இல்லாம, அப்படித்தாங்க நானும் நெனச்சேன் அப்படின்னு தனித்து அந்த சென்டென்ஸ சொல்லணும் அப்படின்னாலும் கூட நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார்மட் இதுதான். பார்த்துக்கோங்க. ஸோ இத பேஸ் பண்ணி எப்படி நாம எல்லா டென்சஸ்க்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாடி இருக்க சென்டென்ஸ் நம்ம போட போகிறதில்ல. இந்த பின்னாடி இருக்கிறது மட்டும்தான். தட்ஸ் ஹவ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஆரம்பித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சில சென்டென்சஸ் எழுதுகிறோம். அடுத்த ஸ்லைடில் முன்னாடி ஒரு சென்டென்ஸ், அதை தொடர்ந்து தட்ஸ் ஹவ் எப்படி வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அப்படித்தான் இது வேலை செய்கிறது. எப்படித்தான்? அப்போ முன்னாடி எதையோ பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதை போலத்தான் அப்படிங்கிறத நம்ம அப்படித்தான்ங்கிற டோனில் சொல்கிறோம். பாருங்கள், அப்படித்தான் இது வேலை செய்கிறது. அப்படித்தான் அவர் வந்தார். ஓகே, அவங்க ஊரில் பஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் ஊருக்கு வந்தாங்க. அப்படித்தான் அவரும் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே அர்த்தம் தான். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அப்படித்தான் நம்ம சொல்ல மாட்டோம். சில இடங்களில் இப்படித்தான் அப்படிங்கிற வார்த்தையிலே நம்ம சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், அப்படித்தான் இது வேலை செய்கிறது. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை பார்த்ததுமே நம்மளோட ஃபார்முலாவுக்கு போயிடணும். ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு அந்த ரூட் வேர்டு வரணும். அதை தொடர்ந்து சப்ஜெக்ட்டு, அப்புறம் வேர்பு, மீதி வேறு ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு என்ன தான்? தட்ஸ் ஹவ். அதுதான் சென்டென்ஸ்லேயும் ஃபஸ்ட்லேயே வருது. நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், தட்ஸ் ஹவ். ஓகே, இது வேலை செய்கிறது. அப்போ இது வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? பாருங்கள், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், இல்லாட்டி இட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இல்லாட்டி தட்ஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டுமே கரெக்டு தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பின்னாடி ஒரு சென்டென்ஸை போடுறோம். அப்படித்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ரூட் வேர்டு வருதோ அதை முன்னாடி போடுறோம். அவ்வளோதான். சரி, அடுத்து பாருங்கள், அப்படித்தான் அவர் வந்தார். ஓகே, அப்படித்தான் அவர் வந்தார். தட்ஸ் ஹவ் அவர் வந்தார். பாருங்கள், இந்த வார்த்தையை பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. யார் வந்தார்? அவர் வந்தார். வேலை செய்தது அவர். அப்போ அவரில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஹீ கேம். அவ்வளோதான். தட்ஸ் ஹவ் ஹீ கேம். அப்படித்தான் அவர் வந்தார். எப்படி வந்தார்? அது நமக்கு தெரியாது. ஏன்னா என்ன சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத முன்னாடி ஒரு சென்டென்ஸ் நம்ம போட்டிருந்தாதான் நாம் எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா மீனிங் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? பொத்தாம்பொதுவாக மொட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்படித்தாங்க அவர் வந்தார். எப்படி வந்தார்? 10 மூட்டை தூக்கிட்டு வந்தாரா? இல்லை ராஜ நடையோட வந்தாரா? அவரோட பரிவாரங்களோட வந்தாரா? எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் எதையோ பேஸ் பண்ணி தான் நாம் இந்த சென்டென்ஸை சொல்கிறோம். அப்படித்தான் அவர் வந்தார். ஓகே, ரைட். அப்படித்தான் அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அப்படித்தான் எனக்கு அவரை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள், சேம் ரூட் வேர்டு. ஓகே, தட்ஸ் ஹவ். அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. மீதி இருக்க சென்டென்ஸ் நமக்கு நார்மலாக தெரிஞ்ச சென்டென்ஸ் தான். அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதுதான். அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். இப்போலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதற்கு இருக்க அந்த ஃபிக்ஸ்டு ஃபார்மேட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி தான் சொல்லணும். பாருங்கள், ஐ தெரிந்து கொண்டேன் இருக்குது, அதனால் கேம்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ஐ கேம் டு நோ. அவ்வளோதான், நான் தெரிந்து கொண்டேன் அர்த்தம். நான் தெரிந்து கொண்டேன், ஐ கேம் டு நோ. எதை பற்றி? அவரை பற்றி. அப்போ அபவுட் ஹிம். இப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, பாருங்கள், அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன், ஐ கேம் டு நோ அபவுட் ஹிம். உன்னை பற்றி தெரிந்து கொண்டேன், ஐ கேம் டு நோ அபவுட் யூ. ஓகே, இப்போ பாருங்கள், தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு நோ அபவுட் ஹிம். அப்படித்தான் அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு நோ அபவுட் ஹிம். ரைட். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மாற்றியாச்சு. இப்படித்தான். ரொம்ப சிம்பிள். தட்ஸ் ஹவ். தட்ஸ் ஹவ் அதை அப்படியே மாற்றி திஸ் இஸ் ஹவ்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மாற்றுறோம். தட்ஸ் ஹவ், திஸ் இஸ் ஹவ். அந்த தட்ஸ் ஹவ்ங்கிறத பார்த்தீங்கனாலே தட் இஸ் ஹவ், அதை தான் சேர்த்து தட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பிரித்து சொல்கிறோம். திஸ் இஸ் ஹவ் அப்படின்னு பிரித்து சொல்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ். அவ்வளோதான், மீதி எல்லாமே சேம். திஸ் இஸ் ஹவ் நீ பேச வேண்டும். அப்போ ஆர்டராக சொல்கிறோம். அப்போ எப்படி சொல்லணும்? திஸ் இஸ் ஹவ் யூ மஸ்ட் ஸ்பீக். ஒருத்தருக்கு நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அவர் வந்து ஒரு பெரிய அஃபீஸில் போய் பார்க்கணும். அப்போ நம்ம சொல்கிறோம், டே இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கியோ இப்படித்தான் நீ அவர்கிட்ட பேசணும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ மஸ்ட் ஸ்பீக். இப்படித்தான் நீ பேச வேண்டும். திஸ் இஸ் ஹவ் யூ மஸ்ட் ஸ்பீக். ஓகே, இப்படித்தான் எனக்கும் வலிச்சது. உனக்கு வலிக்குதா? இப்படி தான் எனக்கும் வலிச்சது சொல்லுவோம்ல, அதைத்தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். பாருங்கள், இப்படித்தான் எனக்கும் வலித்தது. திஸ் இஸ் ஹவ். ஓகே, எனக்கும் வலித்தது. அப்போ எது வலிச்சது? ஏதோ ஒரு வலி நமக்கு இருந்தது, அதுதான் வலிச்சிருக்கு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னா இட்டு. அந்த வலியைத்தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், இட் வலித்ததுன்னு தான் இருக்குது.
அப்போ பாஸ்ட்டில் நமக்கு வலிச்சிருக்கு. ஓகே, அப்போ இட் பெயின்டுன்னு போடணும். ஓகே, இட் பெயின்ட் மீ. பாருங்கள், திஸ் இஸ் ஹவ் இட் பெயின்ட் மீ. திஸ் இஸ் ஹவ் இட் பெயின்ட் மீ. உனக்கு வலிச்சுதா? இப்படி தான் எனக்கும் வலிச்சுது. இல்லையா, உனக்கு வலிக்குதா? இப்படி தாண்டா எனக்கும் வலிச்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். பாருங்கள், திஸ் இஸ் ஹவ் இட் பெயின்ட் மீ. திஸ் இஸ் ஹவ் இட் பெயின்ட் மீ. ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்படித்தான் எனக்கு வலிச்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படித்தான் சொல்கிறதுக்கு பதிலாக அப்படித்தான் சொல்லுவோம். அங்கே அப்படியே வார்த்தையை மாற்றினா முடிஞ்சு போச்சு. பாருங்கள், தட்ஸ் ஹவ் இட் பெயின்ட் மீ. தட்ஸ் ஹவ் இட் பெயின்ட் மீ. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது சிம்பிளாக நம்ம இந்த அப்படித்தான் இப்படித்தான்லே சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி எழுதலாம்ங்கிறத பார்த்துட்டோம். இப்போ முன்னாடி ஒரு சென்டென்ஸை போட்டுட்டு அந்த சினாரியோக்கு பேஸ் ஆகிற மாதிரி அடிப்படையாக வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இன்னொரு சென்டென்ஸை மேக் பண்ணலாம். இப்போ அடுத்த செட் எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னா, முன்னாடி ஒரு சினாரியோ கொடுத்தாச்சு, அதை பேஸ் பண்ணி அப்படித்தான் அப்படிங்கிற வார்த்தையோட இன்னொரு சென்டென்ஸ் அப்படியே கன்வே ஆகுது. சரிங்களா? பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான், எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, அதான் எனக்கு இன்று தேர்வு இருக்கிறது, அப்படித்தான் எனக்கு சொன்னார்கள். எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குங்க, அப்படி தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை அப்படி தான் அவங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் இருக்குது, இது பாஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அப்படித்தான் இப்படித்தான்ங்கிற வார்த்தையை என்ன டென்ஸு கூட வேணாலும் போட்டு பேசுவோம். அதே மாதிரி தான் இங்கே முன்னாடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அது எப்படி இருந்துட்டு போட்டோம், நீங்கள் இந்த அப்படித்தான் அப்படிங்கிற வார்த்தை கூட என்ன டென்ஸை போட்டு பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு பேசுங்க. ஓகே, அது உங்களை பொறுத்தது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, நீங்கள் அதை ப்ரெசென்ட்டில் போட்டு பேசணுன்னா சொல்லலாம், இல்லை பாஸ்ட்லேயே அதை பற்றி டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்கனாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, இன்று எனக்கு தேர்வு இருக்கிறது, ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்கிறது, ரொம்ப சிம்பிள். ஐ ஹாவ் an எக்ஸாம் டுடே. அவ்வளோதான். ஐ ஹாவ் an எக்ஸாம் டுடே. எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, அப்படித்தான் எனக்கு சொன்னார்கள். அங்கே யார் சொன்னாங்கன்னு இல்லை, ஏன்னா யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட்டு, அதனால் மை ஃப்ரெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன், இல்லை நீங்கள் தேன்னு போட்டாலும் கரெக்டு தான், மீனிங் வந்துடும். ஓகே, அப்படித்தான் எனக்கு சொன்னார்கள். ஓகே, பாருங்கள், தட்ஸ் ஹவ் my friend, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தட்ஸ் ஹவ் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல்டு மீ. டோல்டுக்கு பதிலாக இன்ஃபார்ம்டுன்னு போட்டாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. பாருங்கள், ஐ ஹாவ் an எக்ஸாம் டுடே, தட்ஸ் ஹவ் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல்டு மீ. ஐ ஹாவ் an எக்ஸாம் டுடே, தட்ஸ் ஹவ் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம்டு மீ. தட்ஸ் ஹவ் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல்டு மீ. புரியுதுங்களா? பொறுமையாக சொல்லி சொல்லி பாருங்கள். அவசரமே பட தேவையில்லை, வேகமாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமே கிடையாது. பொறுமையாக சொல்லி சொல்லி பார்க்கணும். ஓகே, சொல்லுங்க என் கூட சேர்ந்து. ஐ ஹாவ் an எக்ஸாம் டுடே. ஐ ஹாவ் an எக்ஸாம் டுடே, தட்ஸ் ஹவ் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல்டு மீ. ஓகே, மறுபடியும் வாங்க. தட்ஸ் ஹவ் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம்டு மீ. சிம்பிள். சரி, அவர் தினமும் என்னை திட்டுவார், அப்படித்தான் இன்றைக்கும் திட்டினார். அவர் என்னை தினமும் திட்டுவார் அப்படின்னா ரெகுலராகவே ஹேபிட்டாகவே என்ன தான் எப்பயுமே அவர் திட்டுவாருங்க, அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னை திட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, தினமும் அவர் வந்து அந்த வேலையை செய்கிறது பழக்கமாக வச்சுருக்கிறார். அதுதான் நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மீனிங். அவர் தினமும் என்னை திட்டுவார் அப்படின்னா அவர் வழக்கமாக திட்டுறாரு. அப்போ ரொம்ப சிம்பிள், ஹீ யூஸ் டு ஸ்கோல்டு மீ. அவ்வளோதான். ஓகே, ஹீ யூஸ் டு ஸ்கோல்டு மீ. எப்போ? எவ்ரிடே. ஏன்னா தினமும் இருக்கா, அப்போ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, எவ்ரிடே. இதற்கு என்ன அர்த்தம்? அவர் தினமும் என்னை திட்டுவாருங்க. ஹீ யூஸ் டு ஸ்கோல்டு மீ எவ்ரிடே. ஓகே, அப்படித்தான் இன்றைக்கும் திட்டினார். ரொம்ப சிம்பிள், தட்ஸ் ஹவ் ஹீ ஸ்கோல்டட் மீ டுடே. அவ்வளோதான். அப்படித்தான் இன்றைக்கும் திட்டினார். தட்ஸ் ஹவ் ஹீ ஸ்கோல்டட் மீ டுடே. பாருங்கள், ஹீ யூஸ் டு ஸ்கோல்டு மீ எவ்ரிடே. ஹீ யூஸ் டு ஸ்கோல்ட் மீ எவ்ரிடே. தட்ஸ் ஹவ் ஹீ ஸ்கோல்டட் மீ டுடே. தட்ஸ் ஹவ் ஹீ ஸ்கோல்டட் மீ டுடே. சொல்லி சொல்லி பார்க்கணும், நாக்கு பழகணும். ஓகே, ஒரு பெரிய லென்த்தான சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கரெக்டாக தங்கு தடை இல்லாமல் நாக்குக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதை ரோல் ஆகாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பேசும் பொழுது ஃப்ளோவாக வரும். ஓகே, ஏன்னா அந்த ஸ்போக்கன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாதுங்க, நிறைய வார்த்தைகளை பேசும் பொழுது நாக்குக்கு அதிகமான பழக்கம் இல்லை அப்படின்னா அது பேசாது. ஓகே, குழப்பி விட்டுரும். சரி பாருங்கள், ஹீ யூஸ் டு ஸ்கோல்ட் மீ எவ்ரிடே, தட்ஸ் ஹவ் ஹீ ஸ்கோல்டட் மீ டுடே. அடுத்து, நீ முதல்ல போய் அவரை பாரு, இப்படித்தான் நீ இதை தொடங்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். நீ முதலில் அவரை போய் பார். ரொம்ப சிம்பிள், நீ முதல்ல அவரை போய் பாருன்னு சொல்கிறோம். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. அப்போ அப்படி எழுதுங்க. ஃபர்ஸ்ட், ஓகே, யூ கோ அண்ட்
யூ கோ அண்ட் மீட் ஹிம். ஓகே, ஃபஸ்ட் யூ கோ அண்ட் மீட் ஹிம். நீ முதல்ல அவரை போய் பாரு. இப்படித்தான் நீ இதை தொடங்க வேண்டும். இப்படித்தான் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் யூ நீ இதை தொடங்க வேண்டும். நீங்கள் என்ன டோனில் சொல்கிறீங்களோ, ஷுட்டுன்னா ஷுட்டு போட்டுக்கலாம், மஸ்ட்டு போட்டுக்கலாம், ஹேவ் டுனா எது வேணால் போட்டுக்கலாம். வேண்டும்ங்கிற வார்த்தை தான் இருக்குது. ஓகே, நான் இங்கே நீட் டு அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். ஏன்னா இதுக்கும் அதுதான் அர்த்தம். இப்படி தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம நீட் டு அப்படிங்கிற வார்த்தையும் போடலாம். ஆனால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? யூ நீட் டு அப்படின்னா நீ அப்படி செய்வதுதான் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஓகே, நான் இன்றைக்கி நீட் டு அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஸ்டார்ட் திஸ். ஓகே, நம்ம ஷுட்டு போட்டாலும் வேண்டும் தான் வரும், மஸ்ட்டு போட்டாலும் வேண்டும் தான், ஹேவ் டு போட்டாலும் வேண்டும் தான், சப்போஸ் டு போட்டாலும் வேண்டும் தான், ஆட் டு போட்டாலும் வேண்டும் தான், எக்கச்சக்கமாக சொல்லலாம். இந்த மாதிரி எந்த வார்த்தை போட்டாலும் வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையில் தான் வரும். ஏன்னா அதெல்லாம் செமி மாடல்ஸ் அண்ட் மாடல்ஸ். ஆனால் என்ன கான்டெக்ஸ்ட்டு, அந்த வேண்டும்ங்கிறதோட பின்புலம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட், பாருங்கள். ஃபஸ்ட் யூ கோ அண்ட் மீட் ஹிம். திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஸ்டார்ட் திஸ். திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஸ்டார்ட் திஸ். ஓகே, அடுத்து பாருங்கள். இது நம்ம ஃபேமஸ் மூவி டயலாக். பச்சை கிளிக்கு ஒரு பேண்ட்டு சட்டை, ஒரு புல்லட் பைக் வாங்கி கொடுக்கணும். யார்? நாம. இங்கே படிப்பார்ல வடிவேல் வந்து சரத்குமார்ட்ட படித்து காட்டுவார். பச்சை கிளிக்கு நாம் ஒரு பேண்ட்டு செட்டு, ஒரு புல்லட்டு, ஒரு அழகான கைத்துக்கட்டில் வாங்கி போட்டு அவரை அழகு பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா? அதை தான் ஷார்ட் எழுதி வச்சுருக்கேன். பச்சை கிளிக்கு ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு, ஒரு புல்லட்டு பைக் வாங்கி கொடுக்கணும். யார்? நாம. அப்படித்தான் இதில் போட்டி இருக்கிறது. உடனே என்ன பண்ணுவார்? வடிவேல் சொல்லுவார், அப்படி தாங்க அதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார்ல, அதை எழுத போகிறோம். ஓகே, நாம தான் அவருக்கு வாங்கணும். ஓகே, ஸோ வி மஸ்ட் பை என்னென்ன அப்படியே லிஸ்ட்டை சொல்லுங்க பார்க்கலாம். a pant, அடுத்து a shirt. ஓகே, அவ்வளோதான், லிஸ்ட்டு முடிய போகுது. அப்போ லிஸ்ட்டு முடிய போகிறதுக்கு முன்னாடி அண்டு போட்டு முடிக்கணும். அண்ட் a bullet bike. ஓகே, அண்ட் a bullet bike யாருக்கு? ஃபார் பச்சைக்கிளி. ஓகே, அவ்வளோதான். we must buy a pant, a shirt and a bullet bike for பச்சைக்கிளி. we must buy a pant, a shirt and a bullet bike for பச்சைக்கிளி. அப்படித்தான், that's how it has been written here. it has been written here. எழுத்து தெரியாட்டி பரவாயில்ல, கடைசியில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற டைமில் ஃபுல்லாக உங்களுக்கு வியூ ஆகும். சரிங்களா? பாருங்கள். we must buy a pant, a shirt and a bullet bike for பச்சைக்கிளி. that is how it has been written here. எழுதப்பட்டிருக்கிறது. இதில் போட்டிருக்கு நம்ம சொல்கிறோம், அப்படி தான் இது எழுதியிருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, that's how it has been written here. that's how it has been written here. இப்போ ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக சொல்லாமல் எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். we must buy a pant, a shirt and a bullet bike for பச்சைக்கிளி. that's how it has been written here. அவ்வளோதான். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் முன்னாடி ஒரு சினாரியோ சொல்லியாச்சு, என்ன சம்பவம் சொல்லியாச்சு, அதை பேஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸும் எழுதியாச்சு. இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சென்டென்ஸை பெருசாக என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது உங்களால் ஃபுல் லென்த்தில் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பேச முடியும். இல்லாட்டி ஷார்ட் சென்டென்ஸாக பேசுவோம், அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, சரி. இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். இப்படித்தான் நான் சொன்னேன், அப்படித்தான் அவன் அந்த பதவியை வாங்கினான், இப்படித்தான் அவர்கள் குழம்பினார்கள், மரங்கள் நீர் இல்லாமல் சாகிறது, இப்படித்தான் நாமும் இறப்போம். டென்ஸை கவனிக்கணும், என்ன டென்ஸில் இருக்குன்ட்டு. நான் உனக்கு உதவி செய்கிறேன், இப்படித்தான் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி காமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும். அண்ட் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் என்னோடய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த டாப்பிக்கை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது ஒரு 5 ஹோம்ஒர்க் தான், ஏன்னா அந்த போர்டில் அவ்வளோதான் எழுத முடியும். ஆனால் நீங்கள் பர்சனலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணணும், எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.